चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्व विघ्न उपशान्तये। ओम 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 वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्व कार्येषु सर्वदा எல்லாம் வல்ல ஏழுமுகத்து விநாயக பெருமான் திருவருள் துணை கொண்டும் குருவருள் துணை கொண்டும் அருள்மிகு அன்னை சாந்தஸ்வரூபிணி வேம்பிலி அம்மன் திருவருளோடும் சத்குருநாதர் திருவருளோடும் உங்க குலதெய்வத்தை எல்லாம் வச்சுக்கோங்க. எங்களது குலதெய்வங்கள் திருவருள் துணையோடும் இஷ்ட தெய்வங்கள் அனுக்கிரகத்தோடும் நிகழும் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் தேய்பிறை திதியை திதி கூடிய வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் வேம்பிலி அம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய குங்குமார்ச்சனை சிறப்பாக நடைபெற்றிடவும் நாங்களும் எங்களது குடும்பத்தினர் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவருக்கு விரைவில் குழந்தை செல்வம் கிடைத்திடவும் கர்ப்பம் தரித்த கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவமாகி தாயும் செய்யும் நலமாக இருந்திடவும் எங்களது குழந்தைகள் நல்ல முறையில் கல்வி கற்று சிறந்த மாணவனாக தேர்ச்சி பெற்றிடவும் எங்களது தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்தும் நியாயமான முறையிலே சிறந்த லாபத்தோடும் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்ந்த பதவியும் ஊதிய உயர்வும் கிடைத்தும் எங்களது குடும்பமானது இப்பூவுலகில் சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம் வரையில் வாழையடி வாழையாக தலை தோன்றிடவும் நீண்ட நாள் நோய்களினால் அவதி வருபவர்கள் அந்த நோய்களிலிருந்து விடுபட்டு நல்வாழ்க்கை வாழ்ந்திடவும் நீண்ட நாள் கடன் தொல்லைகளால் அவதி வருபவர்கள் அந்த கடன் தொல்லைகள் நீங்கப்பட்டு நல்வாழ்க்கை வாழ்ந்திடவும் இப்பூவுலகில் ஏற்பட்டிருக்கும் அபாயகரமான போர்கள் நின்றிடவும் போரில்லா நல்லுலகம் கண்டிடவும் போர்களினால் விளைந்த கொடுமைகள் இழப்புகள் நீங்கி மீண்டும் நல்லதொரு புதிய வாழ்க்கை கிடைத்திடவும் மேலும் பல நிர்பந்தங்கள் வராமலும் காத்திடவும் புதிய இந்த சுட்டரிக்கும் கோடை காலத்தில் புதிய புதிய நோய்கள் எதுவும் வாராமல் சமுதாயத்தை காத்திட வேண்டியும் இந்த ஆலய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட பக்தர்கள் உபயதாரர்கள் அனைவரும் எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் எங்களாலான சக்திக்கு உட்பட்டு பக்திக்கு உட்பட்டு இந்த பூஜைகளை செய்கின்றோம். ஏற்றுக்கொண்டு நல்ல வரங்களையும் பலன்களையும் தந்தருளுமாறு பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் விநாயகர் பெருமானுக்கு பூக்கள் நாம அர்ச்சனை பண்ணிட்டு ஓம் சுமுகாய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ
ओम गजकन्निकाय नमः ओम भूतराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विनायकाय नमः ओम धूमकेतवे नमः ओम गणाध्यक्षाय नमः ओम भालचंद्राय नमः ओम गजाननाय नमः ओम वक्रतुंडाय नमः ओम सूर्पकर्णाय नमः ओम हिरण्यय नमः ओम स्कंदपूर्वजाय नमः ओम भक्तविद्या विनाशकाय नमः महागणपते नमः नानाविध परिमल पुष्पाणि समर्पयामि विनायक பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே மகாலட்சுமியே வந்துடுக சொல்லாலே பாடி பரவுகிறோம் போல எங்கள் மனையில் கூடி வருவாய் குழந்தை அப்படியே மகாலட்சுமியை அம்மாவை பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ குங்குமத்தினால செய்து கொண்டே வருவோம் ஓம் பிரகிருதியை நமः ஓம் கிருதியை நமः ஓம் வித்யாயை நமः ஓம் சர்வபூதஹிதப்பிரதாயை நமः ஓம் சர்வத்ராயை நமः ஓம் விபுத்யை நமः ஓம் பரமாத்மிகாய நமः ஓம் வாசே நமः ஓம் பரம் பத்மாலயாய நமः ஓம் பத்மாயை நமः ஓம் சுஷயே நமः ஓம் சுவோஹாய நமः ஓம் சுதாயை நமः ஓம் சுதாயை நமः ஓம் தன்யாயை நமः ஓம் ஹரண்மயே நமः ஓம் லக்ஷ்மீ நமः ஓம் நித்யபுஷ்டாயை நமः ஓம் விபாவரியே நமः ஓம் அதித்யே நமः ஓம் வித்யே நமः ஓம் தீப்தாய நமः ஓம் வசுதாய நமः ஓம் வசுதாரண்யே நமः ஓம் கமலாய நமः ஓம் காந்தாய நமः ஓம் காமாய நமः ஓம் ஷோடசம்பவாய நமः ஓம் அனுகிரகபதாய நமः ஓம் புத்தயே நமः ஓம் அனகாய நமः ஓம் ஹரிவல்லபாய நமः ஓம் அசோகாய நமः ஓம் அமிர்தாய நமः ஓம் தீப்தாய நமः ஓம் சோகவிநாசின்யே நமः ஓம் தர்மநிலையாய நமः ஓம் கருணாய நமः ஓம் யோகமாத்ரே நமः ஓம் ரத்னப்ரியாய நமः ஓம் ரத்னஹஸ்தாய நமः ஓம் ரத்னாக்ஷே நமः ஓம் ரத்னசுந்தரியே நமः ஓம் ரத்னமுக்யே நமः ஓம் பத்மநாபப்ரியாய நமः ஓம் ரமாயை நமः ஓம் பத்மாலாபராய நமः ஓம் தேவியே நமः ஓம் பத்மன்யே நமः ஓம் பத்மகத்தின்யே நமः ஓம் புண்ணியகாந்தாய நமः ஓம் சுப்ரசன்னாய நமः ஓம் பிரசாதாபிமுக்யே நமः ஓம் பிரவாய நமः ஓம் சந்திரவதனாய நமः ஓம் சந்திராய நமः ஓம் சந்திரசுபோதரியே நமः ஓம் சதுர்புஜாய நமः ஓம் சந்திரரூபாய நமः ஓம் இந்திராய நமः ஓம் இந்துசீதலாய நமः ஓம் மகாத்வாபிமன்யே நமः ஓம் புஷ்டியே நமः ஓம் சிவாய நமः ஓம் சிவகர்யே நமः ஓம் சத்யே நமः ஓம் விமலாய நமः ஓம் விஸ்வஜனன்யே நமः ஓம் புஷ்டியே நமः ஓம் சிவாய நமः ஓம் சிவகர்யே நமः ஓம் சத்யே நமः ஓம் விமலாய நமः ஓம் விஸ்வஜனன்யே நமः ஓம் புஷ்டியே நமः ஓம் தாரித்ரநாசின்யே நமः ஓம் பிரீதிபுஷ்கரண்யே நமः ஓம் சாந்தாய நமः ஓம் சுப்ரமால்யாம்பராய நமः ஓம் ஸ்ரீயே நமः ஓம் பாஸ்கரே நமः ஓம் பில்வநிலையாய நமः ஓம் வராரோகாய நமः ஓம் யசஸ்வினே நமः ஓம் வசந்தகாய நமः ஓம் உதாராங்காய நமः ஓம் ஹரிண்யே நமः ஓம் ஹேமமாலின்யே நமः ஓம் தனதான்யகயே நமः ஓம் சித்தயே நமः ஓம் சத்ரேன சௌமியாய நமः ஓம் சுப்ரதாய நமः ஓம் நிர்வேஷ்வகதானந்தாய நமः ஓம் ரவாத்மே நமः ஓம் வசுப்ரதாய நமः ஓம் சுபாய நமः ஓம் ஹிரண்யபராகாராய நமः ஓம் சமுத்தோதனாய நமः ஓம் ஜெயாய நமः ஓம் மங்களாய நமः ஓம் விஷ்ணுவக்ஷஸ்தலசிதாய நமः ஓம் விஷ்ணுவத்னே நமः ஓம் வசப்பிரசன்னாக்ஷே நமः ஓம் நாராயணசமாசிதாய நமः ஓம் தாரித்ரவம்சின்யே நமः ஓம் தேவியே நமः ஓம் சர்வேதத்பவாரிண்யே நமः ஓம் நவதுர்காய நமः ஓம் மகாகாளியே நமः ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாய நமः ஓம் பிரஜால ஞானசம்பன்னாய நமः ஓம் புவனேஸ்வரி நமः ஓம் மகாலட்சுமியே நமः ஓம் குங்குமார்ச்சனம் சமர்ப்பயாமி ஓம் சக்தி இந்த பூட்டிகள்லாம் வேணும் இல்லையா, அது இந்த கத்திரி கேட்டதுலாம் கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு
மயிலாப்பூர்ல 63 திருவிழான ஒரு வாட்டியா பார்த்துருக்கேன்றவங்க யார் இருக்காங்க? போயிருக்கீங்களா? சரி. அதிகார நந்தி பார்த்துருக்கீங்க. ஓகே. 63 நாயன்மார்கள் யாரு? தெரிஞ்ச எல்லா பேர்லாம் சொல்ல முடியாது, எனக்கே சொல்ல முடியாது, கஷ்டம் மனப்பாடமா. அவங்க யாருதான் கேட்ட, பொதுவா நாயன்மார்கள்னா யாரு? சிவனடியார்கள் நம்மலாம் இல்லையா? பாட்டு பாடினவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் பாட்டே பாடல, நிறைய பேர் பாட்டே பாடல. எல்லாரும் 63 பேரும் பாட்டு பாடல. திருநாவுக்கரசர் சில பேர் தான் பாட்டு பாடியிருக்காங்க. ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகர், ஒரு சுந்தரர், இது மாதிரி சமயப்புற 4 பேர்கள் தான் திருமுறைகள்லாம் பாடினது. அவங்கெல்லாம் தான் பாடியிருக்கிறாங்க ஒழிய மற்றவங்கெல்லாம் ஒன்றும் பாடலை. ஆனால் அவங்க சிவ தொண்டு கண்ணப்பண்ணாதனால பாட்டே பாடல, கண்ணு கொடுத்தாரு. ஓகே. இறைவனுக்காக எதை வேணாலும் தரக்கூடிய, என்ன வேணாலும் தன் மகனையே வெட்டி இறைவன் கேட்டால களி சமைத்து தரக்கூடிய அளவுக்கு பக்குவமான ஒரு இறைவன் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி கொண்டவர் இல்லையா? அவங்க சிவபெருமான தவறா பேசினா அவன் நாட்டை ஊக்குவிச்சு அரசுவார் சக்தி நாயனார் மக்கள். இப்படி மனசுக்குள்ளேயே கோடு கட்டினார் ஒரு நாயன்மார், பூசலார் நாயனார். இவங்க எல்லாம் காசு பணம் துட்டு மணிலாம் இல்லை அவங்க கிட்டலாம். இருந்தால் பக்தி ஒன்று இருந்தது. அந்த பக்தியின் அடிப்படையில கொண்டு மேலே அப்படியே பெரிய அளவில் ஆனாங்க. மயிலாப்பூர்ல பூம்பாவை அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. பூம்பாவை பத்தி யாருக்கா தெரியுமா? யாருன்னு? பூம்பாவைன்னு. பூம்பாவை ஞானசம்பந்தரை அவர் மேல ரொம்ப ஆசை கொண்டு அவர் மேல பக்தியா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு இருந்துடுறாங்க. அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. அவங்க அப்பா அந்த அஸ்திய கலசத்துல பானையில வச்சு ஞானசம்பந்தர் வர வரைக்கும் அது வச்சிருக்கணும் அப்படின்னு அவர் மேல எந்த அளவுக்கு பூம்பாவை ஊராக இருந்தாலும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஞானசம்பந்தர் மயிலாப்பூர் வரதே பங்குனி மாசம் தான். இத மாதிரி உங்க மேல அவரு ரொம்ப பிரியமா இருக்காங்க, உங்க மேல உங்களதான் திருமணம் செய்து கொள்ளணும்னு என் பொண்ணு வாழ்ந்தா, இறந்து போயிட்டா, ஒரு எலும்பாக இருக்கின்றார், இப்போ எலும்பாக பானையில் அடங்கி இருக்கின்றார் அப்படின்னு திருஞான சம்பந்தர் மனசு அப்படியே ஒடுங்கி போட்டு கடிதம் பாடுகின்றார். அந்த கடிதத்துல நம்ம தமிழ் மாதங்கள் 12 மாதங்கள், சித்திரை வைகாசி அடுத்த மாதம் வரக்கூடிய, சித்திரையிலிருந்து வரக்கூடிய அந்த பங்குனி மாதம் முடிய இருக்கக்கூடிய தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதங்கள்லயும் ஒரு திருவிழா இறைவனுக்காக நிறைய ஒன்று 2 இல்லை, ஒரு மாதங்கள்ல இந்த மாசத்தை சித்திரையில இந்த திருவிழாவை நீ காணாம போயிட்டியடா பூம்பாவை, வைகாசியில இந்த திருவிழா நடக்காதே நீ காணாம போயிட்டிய பூம்பாவை அப்படின்னு ஒரு மாசத்தையும் குறிப்பிட்டு பதிகம் பாடு. இதெல்லாம் பார்க்காம நீ போனாயே பூம்பாவாய் அப்படின்னு பாட்டு பாடுவார், பதிகம் பாடுவார். பதிகம் பாடணும்னா அந்த பானை உடைய பெற்று பானையிலிருந்து பூம்பாவை மீண்டும் உயிருக்கு எழுந்தாள். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் நம்ம யாரையும் குறை சொல்வதற்காக சொல்ல வரல. நம்ம இந்து தர்மத்துல படிச்சு ஊருனை இந்த நாட்டுல மதமாற்றம் கொண்டதுக்காகவே ஜீவி போக்குவரத்து வந்தார். நிறைய பாடுகாரர்கள்லாம் வந்தாங்க, தமிழில் அனுபவித்தார்கள், தேவாரம் திருவாசலுக்கு அனுபவித்தாங்க. கடைசியில என்ன எழுதி வச்சுட்டு போறாங்க தெரியுமா? 1000 இயேசுநாதர்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்கின்றார்கள். 1000 இயேசுநாதர்கள். அப்படிப்பட்ட நிறைய பேர் அவங்களாம்
பெரிய லெவல்ல அவங்கள தன் உயிரையே தியாகம் செய்து இறை தொண்டுக்காக அந்த இறைவனால மறுபடியும் மார்க்கண்டேயன் யார் அவன் மறுபடியும் வந்து சிவபெருமானுடைய அவன் சால எவன் எடுத்துட்டு போறப்ப சிவபெருமான் மறுபடியும் உயிர் கொடுக்குறாங்க. சத்தியவான் யார்? சாவித்திரியோட பக்திக்காக யம தர்மம் திருப்பி உயிரை கொடுக்கின்றான். நம்ம எத்தனையோ பேர் நாட்டுல இறைவனுடைய பக்தினால அவங்க இழந்த போன உயிரை திரும்பி இந்த நாட்டுல ஆயிரக்கணக்கான பேர் இந்த நாட்டுல வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க. அந்த பூம்பாவை எழுந்த உடனே சொல்றா, என்னை உயிர்ப்பிச்சிட்டீங்க, அதனால் நான் என்னுடைய ஆசைப்படி என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் சொன்னோம். ஞானசம்பந்தர் சொல்றார், நான் உனக்கு உயிர் கொடுத்ததுனால நான் தந்தை ஸ்தானத்துக்காக உனக்கு அப்பா மாறிமா, நான் உனக்கு திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு இறைக்குள்ள சிவப்பணிக்காக நான் போயிட்டார் அப்படின்னு பூம்பாவை பற்றி ஒரு வரலாறு. உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. இதெல்லாம் நடக்காத விஷயம், கற்பனையே இல்லை. அத்தனையும் வந்து பிரியபுராணத்தை வருது. எப்படி ராமாயண மகாபாரதங்கள் எப்படி ஒரு உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதோ அதே மாதிரி பெரிய புராணம் என்பது சிவத்தொண்டர்களுடைய இந்த நாயன்மார்களை பற்றி ஒரு வரி கூட மாறாம அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே பலம் முடிச்சு காட்டியது பெரிய புராணம். அவங்களுடைய அந்த மாதிரி பக்தர்கள் வாழ்ந்தவங்களுடைய வரலாறு எல்லாம் நாம முதல்ல நமக்கே தெரியுமான்றது தெரியல. இப்போ இவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படிலாம் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்கல்ல. நமக்கெல்லாம் யார் வெள்ளக்கார தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. அதுதான் புனிதச்சின்னோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஷாஜகான்களுக்கு 4வது மனைவி மும்தாஜுக்கு 5வது புருஷன் தான் என்னவோ ஷாஜகான். யார் கட்டினாங்களோ வரலக்குள்ள வெட்டிவிட்டான். அது எப்படி அன்பின் சின்னமாகும் இல்லையா? ஆனா தன் மனைவி விட்டு எங்கேயோ ஒரு தீம் வைத்தார் ராட்சசன். அவனுக்காக கடலுக்கு நடுவில் பாலம் போட்டாங்க ராமர். அதுதான் உண்மையான நினைவு சின்னம் இல்லையா? காதலுக்கான நினைவு சின்னம் ராமர் பாலம் தான். இது நம்ம சொல்லிக் கொடுக்காம விட்டுட்டோம் இந்த தலைமுறைக்கு இல்லையா? நம்ம நாட்டுல பல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. நான் கடைசியில இந்த நம்மளை அடிமைப்படுத்தினோட வரலாறு தான் நம்ம நிறைய படிச்சுட்டு இருக்கோம். அது நம்ம மனசுல பதிஞ்சு போச்சு அப்படியே. அதனால நாம நம்மளுடைய வரலாறுகளை மீட்டெடுக்க வேண்டும். நாம முதல்ல படிக்கணும், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப மோசமா இருக்கும். அதனால அந்த கலாச்சாரத்தை, நம்ம பாரத கலாச்சாரத்தை, நம்ம தமிழக கலாச்சாரத்தை காப்பாற்றணும் சொன்னா குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள். அதாவது அவர் அடிக்கடி சொல்லுவார், இன்னைக்கு நான் அந்த சப்ஜெக்டை நான் கையில் எடுத்துக்கிட்டேன். அதனால ரொம்ப சந்தோஷம். இப்போ பரிசு கொடுத்துடலாமா? பரிசு கொடுத்துட்டு நிகழ்ச்சி நடத்தலாமா? கற்பூர தீபாவளி. இப்போ யாராவது போட்டோ எடுத்து சொல்லுவீங்களா? ராம நவமி விழாவில் நம்ம ஆலயத்தில் இது மாதிரி ராமாயண கதாபாத்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஒன்றும் இல்லை, ராமாயணத்தில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு, அந்த முடிஞ்ச வரைக்கும் பேர் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னோம். அந்த ராமாயண கதாபாத்திரங்கள் கொஞ்சம் நம்ம அதிகமாக சொன்னவங்க திருமதி ரேவதி அம்மா. அவங்களுக்கு இந்த பரிசை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜ்குமார் தம்பதிகளை அழைக்கின்றோம். 2 பேருமே வாங்கணும். நீங்கள் மேடம் அவங்களுக்கு போட்டு விடுங்க. நீங்கள் யார்கிட்ட கொடுங்க போட்டோம். இந்த கோல்டு கையில் கொடுத்துருங்க.
சான்றிதழ் அவங்க கையில் நீங்கள் அவங்க கையில் இதை கொடுங்கம்மா. சார் ராஜ்குமார் சார், முதல் பரிசு திருமதி ரேவதி அம்மா. சுயம்பு கன்னியம்மா இருக்கீங்களா? ஆமாங்க, நன்றி. இரண்டாம் பரிசு திருமதி சுயம்பு கன்னியம்மா. கை தட்டுங்க. சுயம்பு கன்னியம்மா. மூன்றாவது பரிசு சுப்புலட்சுமி அனிஷா. அவங்க வரல, அந்த அவங்க அவரோட வரல. சரி, சுப்புலட்சுமி அனிஷா அவங்க வரல. ரொம்ப நன்றிம்மா. சார் சர்டிஃபிகேட் கொடுங்க. அடுத்தது ஊக்க பரிசு மீனாம்மா. சார் வாங்க, எங்களுக்கு கொடுங்க. அது வேண்டாம், முடிஞ்சு சொல்லலாம். வாங்க கொடுங்க மீனாம்மா. அடுத்தது இன்னொரு ஊக்க பரிசு விஜயலட்சுமி அம்மா. இருக்கீங்களா? விஜயலட்சுமி. அப்புறம் நம்ம சுப்புலட்சுமி அம்மா, எஸ் சுப்புலட்சுமி. அவங்களுக்கு இந்த சான்றிதழ். நன்றி. டி புஷ்பா வந்திருக்காங்களா? டி சுந்தரி, ஏ சுந்தரி வந்திருக்காங்களா? வரல. கன்னியம்மாள் வரல. சந்திரகுமார் சார், குமாரண்ணா, சுரேஷ் கொடுப்பார். சந்திரசேகர் வந்திருக்காரா? இல்லை. ஜெயபிரகாஷ் சார் வரல. அவ்வளோதான். ஓகே, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் விளக்கு பூஜை, செவ்வாய்க்கிழமை ஹோமம் நடக்கிறப்ப சில பேர் திருவிளக்கு பூஜைக்கு போய் கொடுத்து டோக்கன் வாங்கல. அது யார் வாங்கியோ வாங்கிக்கோங்க. புதுசாக யார் டோக்கன் போடணுமோ போட்டுக்கோங்க. இந்த வாட்டி விளக்கு பூஜைக்கு கொஞ்சம் வெளியிலேருந்து ஜனம் நிறைய வராங்க போல இருக்குது. ஃபோன் பண்ணி இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 20 பேர் எல்லாருமே வெளியூர், எல்லாமே மங்கநல்லூர், மணிப்பாக்கம், மேடவாக்கம், குரோம்பேட்டை எல்லாம் வெளியிலேருந்து தான். அது எப்படியோ ஃபேஸ்புக்கில் பரவி அப்படி ஒரு குரூப்பாக போகிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த நாள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எல்லோரும் முன்னாடி உதவியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம பக்த மண்டியில் ஒரு மீட்டிங் கூட முன்னாடி நாள் போட்டுப்போம். அப்போ தான் யார் என்னென்ன கஷ்டங்கள் பண்ணுறதுன்னு நல்லா இதாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 பொருள்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை எப்படி நம்ம பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் இப்போ ஜனங்க கம்மியாக இருக்காங்க இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அப்படியா? அப்படின்னா ரோட்லலாம் கும்பலாக இருக்கேன். காலையில் ரோட்டில் போனீங்கன்னா ஒரே டிராஃபிக்காக இருக்கேன். கோவிலுக்கு வர்றவங்களாம் ரோட்டில் போக மாட்டாங்களா? என்ன அநியாயமாக இருக்காங்க. அக்ஷய திருதியை 20ஆம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருதி. ரொம்ப சிறப்பான நாள். போன வாரமே அதை பற்றி சொல்லியிருந்தோம். அதனால் அந்த விஷயங்களும் நல்லா பண்ணலாம்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆலய நிர்வாகத்தில் பேசிட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை பற்றி சொல்கிறோம். அதனால் யாராவது ஊருக்கு போகிற மாதிரி இருக்கீங்கன்னா அந்த அக்ஷய திருதியை முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறது சிறப்பு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் வர்றது. அந்த நாள் நல்ல வீட்டில் நல்ல செல்வ வளங்களும் நல்ல குடும்ப ஒற்றுமையும் நல்ல மேலோங்கி இருக்கிறதுக்கு அந்த நாள் பிரார்த்தனை பண்ணால் ரொம்ப சிறப்பு. பல மடங்கு பலன் தரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள்.
அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அது சம்மந்தமாக பதிவு போடுறேன். இப்போ தீபாராதனை. விளக்கு பூஜை, நிறைய பேர் வரக்கூடிய லலிதா சகஸ்ரநாம பாராயணம், இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம உள்ளூர் மக்கள் கொஞ்சம் உதவியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரஸ்வதி ஐகிரி ஹோமம் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கிறதா. வெளியிலேருந்து நிறைய பேர் வராங்க. அவங்க வர்றதுக்கு 1 மணி நேரம் பஸ்ஸு பிடிச்சி வராங்க. நம்ம முதல்ல போகணுன்ட்டு நம்ம மக்கள் பிரதானமாக சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறாங்க. தவறு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அவங்க வீட்டுக்கு போகிறது ரொம்ப காலதாமதமாகும். இப்போ விளக்கு பூஜைக்கு வராங்கன்னா நான் அவங்கள்ட்டலாம் சொல்கிறேன், 1/2 அன் ஹவர் பிஃபோராக வாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள டோக்கன்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பியிருப்போம். அந்த டோக்கனை வந்து இங்கே வாசலில் வந்து காட்டுவாங்க. அதை காமிச்சப்பறம் அது ஒரிஜினல் டோக்கனை கொடுத்து டேக் போட்டு அவங்களுக்கு எந்த ப்ரொசீஜருமே தெரியாது. நம்ம தான் இருந்து சொல்லி கொடுத்து உட்கார வைக்கணும். அந்த நேரத்துக்கு நம்ம மக்கள் புதுசாக அப்போ தான் டோக்கன் போடவே வராங்க. உள்ளூர் ஆட்கள் எனக்கு முதல்ல கொடுங்க, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. தவறு இல்லை. பட் ஆனால் வந்து நம்மக்கிட்ட மேன் பவர் அவ்வளோ இல்லை. எல்லாருமே அவங்களோட பயங்கரமாக வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு தடவை சரஸ்வதி ஐக்கியம் அந்த மாதிரி ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து ரொம்ப லிமிட்டாக நிதானமாக ஜேர்னி பண்ணுறோம். இப்போ நம்ம திருமணத்தடைங்கிறதுக்கு சுயம்பரா பார்வதி ஹோமம் நடத்தணும் பார்த்தீங்களா. அன்றைக்கி வந்து திருப்பதிக்கும் ஜனங்க வந்துட்டாங்க. எல்லாமே வந்து 95% எல்லாம் வெளியிலேருந்து வந்தவங்க தான். அவங்க இங்கே உள்ள கண்டுபிடிச்சி வர்றதுக்கு பல பேருக்கு அட்ரஸ்லாம் விசாரித்து அப்படி இப்படி கஷ்டப்பட்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை நடக்கிறதுல தொய்வு வருது, திரும்ப போகிறதுக்கு லேட்டாக இருக்குது. அதனால் இந்த திருவிளக்கு பூஜை சமயத்தில் வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் நம்ம உதவியாக இருந்தோம்னா அது நமக்கு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். ஒருத்தர் சுவாமியை நமஸ்காரம் பண்ணுற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக திரும்ப போனாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை வாழ்த்துவாங்க. அந்த புண்ணியமும் நமக்கு வரும்.
யார் வாங்கினது? வெள்ளி யார் வாங்கினது? சிவபுக்கணி மாதான் ரெண்டாவது பரிசு தானே வாங்கினேன். அந்த இது இல்லாமல் தானே கொடுத்துருக்கு. தர दीपमंगल ज्योति नमो नमः तूय अम्बल लीला नमो नमः देव कुंजरि पागा नमो नमः अरुள் ताराय जय 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 शक्ति जय 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 वेन पाड़ी पणिंदो जय 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 वेन पाड़ी पणिंदो जगमेंगुम அமைதியைத்தா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடி குறுகிட பக்தி பெருகிட பாடி குறுகிட பணிப்பாயன் விலைமை ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வாய் அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வாய் கரம் குவித்தோமினி காலை விடோம் அம்மா கரம் குவித்தோமினி காலை விடோம் அம்மா கருணையுடன் காப்பாய் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி எங்கும் வேற்றுமை போக கருத்தினிலன் வருள்வாய் அம்மம்மா கருத்தினிலன் வருள்வாய் தேவன் வாழ காட்டம்மா காட்சி தேசுடன் வாழ காட்டம்மா காட்சி தேவி உன்னடை கலமே ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி கரமிருவினை கரத்தினில் ஞான நல்லொளி தீபம் வைத்து அம்மம்மா நல்லொளி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம் நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம் ஞானத்துக்கு அமைதியைத்தா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி நவதி சிவ சண்முகநாத ஓம் ஸ்ரீ குணசீதா கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ குணசீதா ஓம் ஸ்ரீராம மகாதேவ சம்போ ஓம் ஸ்ரீராம
ஜெய ஜெய ஜெயவென பாடி பணிந்தோம் ஜெகமெங்கும் அமைதியை தா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் சக்தி. யாராவது வாங்கினாலும் வாங்கிக்கோங்கம்மா. அப்படியே வாங்கிக்கோங்க. ஒரே ரெண்டு பசங்க